ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 2ல் வந்து நம்ம ஒரு பெரிய வீடும் அதுக்கப்புறம் அனிமல் ஃபார்மும் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் கட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதையாவது ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா 40 நிமிஷம் வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து தேவையானதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஆனால் வந்து சில இதை மட்டும் நான் வந்து கிராஃப்ட் பண்ணணும். இப்போ நான் ஏதோ ஆஃப்லைனில் இந்த பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வச்சு தான் வீடு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அனிமல் ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம். அனிமல் ஃபார்முக்கான நம்மளுக்கு லெதர்லாம் தேவை. சரி, லெதருன்ற மாதிரியே அதுக்கு ஃபுட்டு தேவை. ஃபுட்டு இருந்தால் தானே அதை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வர முடியும், அதெல்லாம் தேவை. ஸோ இது வீடு வந்து நான் ரொம்ப பெருசாக கட்ட போகிறதில்ல, ரொம்ப குட்டியாகவும் கட்ட போகிறதில்ல. ஒரு மீடியமான ஒரு வீடாக தான் கட்ட போகிறேன். ஸோ இப்போ தேவையில்லாத பொருளை இதை வச்சுட்டு தேவையான பொருளை மட்டும் நம்ம எடுத்துப்போம். வேறு ஏதாவது தேவையா? இல்லை, சரி வாங்க போவோம். அப்படியே கதவை அப்படி சாத்திட்டு நான் என்ன இடம் தேர்ந்தெடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் தான். இருந்தாலும் லைட்டாக குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரைட் சைடு உள்ள இடத்த நான் கிளியர் பண்ண போகிறேன். ஆனால் அதை வீடியோவில் காட்ட மாட்டேன், ஓகேங்களா. ஸோ கிளியர் பண்ணிட்டேன் கைஸ். அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நான் அது ஸ்பீடாக போகிற மாதிரி தான் காமிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது டைம் ஆகும். இது 40 நிமிஷம் வீடியோ தான். நான் இந்த இடத்துல நான் வாய்ஸில் ஒரு நாள் நிறைய இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ ஓகேங்களா, இப்போ நான் கடை வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். நானும் கட்டுறேன். ஆனால் இதுக்கு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு கட்டுறதுக்கு. ஆயிருக்கலாம். ஸோ இது அப்படியே கட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் நைட் அடித்து படுத்து தூங்கினேன். அப்புறம் திருப்பி வந்தேன், கட்ட ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே கட்டும் போது டப்புனு க்ரீப்பர் வந்து அடிச்சிட்டான். ஆனால் அவங்களுக்கு கிளியராக தெரியாது. க்ரீப்பர் வந்து அடிச்சிட்டான். அப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த வெடிச்ச இடத்த ஃபில் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதில் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரில. அந்த வுட்டு இருக்குல்ல, அந்த வுட்டுலேயே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், நடுவில் ஒரு ஸ்டோன் வைக்காமல். வெயிட் பண்ணுங்கள், அது காட்டுவேன்னு நினைக்கிறோம். இப்போ உடச்சிட்டு வச்சா பார்த்தீங்களா. ஸோ இப்படியே சும்மா அப்படி கட்டிகிட்டே இருந்தோம் வைங்க. நேரமும் போகும் கிளம்போகும்னு சொல்லிட்டு இப்படியே நான் கீழே குதித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 4 பிரிக்ஸு தான் இருக்குது. அந்த அது ஸ்டோன் பிரிக்ஸ் இருக்குல்ல, அது ஃபர்னஸில் ஆஃப்லைனில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஓகேங்களா. சரி இப்போ அப்படியே இது ஸ்டோன் இல்லையா, செஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேண்ணா. அது ஸ்டோன் எடுறா. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஃபர்னஸில் போயிட்டு உள்ளே வச்சிட நீ தான். ஸோ இந்த ஸ்டோன் ஒரு வரைக்கும் என்ன பண்ணேன்னு சரியாக தெரில. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு கிளாஸை ப்ளேஸ் பண்ணுவோம். டப்புன்னு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு வுட்டெல்லாம் தேவை. மீதி நான் ஃப்ளோரை போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே நைட்டு எட்டு திருப்பி காலில் வந்து போட்டோன்னே இதை மீதி ஸ்டோன் பிரிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் மாடி வீடு தான் கட்டலான் இருந்தேன். ஆனால் கீழே உள்ள ஃப்ளோரை முடிக்கிறதுக்கே ஸ்டோன் பிரிக்ஸ்லாம் போயிட்டு. ஸோ இது கதவுக்கு ஒரு அந்த பிளேட்டு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், வீடு ரெடி. இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு பெரிய வீடாக கட்டியிருக்கான், அவ்வளோதான். ஏன்னா அந்த வீட்டில் எதுவும் பெருசாக வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, எதுவும் கிராஃப்ட் பண்ண முடியாது, நிறைய செஸ்ட்டெல்லாம் வைக்க முடியாது. அன்றைக்கி நான் அவசரத்தில் தான் கட்டினேன். ஸோ இந்த வீடியோ வந்து வீடியோன்ற மாதிரி வீடு கட்டி முடிச்சாச்சு. மீதி இப்போது இங்கே உள்ள பொருள்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எதுவும் பெரிய வேலைலாம் இல்லை. ஸோ இருந்தாலும் இதை காட்டுறேன். கொஞ்சமாவது கண்டென்ட் போனால் தானே போர் அடிக்காமல் போகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணணும் கைஸ். பெட் எப்போ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்லைனில் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். வுட்டை கலெக்ட் பண்ணும்போது ஷீப்பு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பெட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, அடுத்து வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தால் பெருசாக மாடர்ன் ஹவுஸ்லாம் கிடையாது. ஓகே, இப்போது ஃபர்னஸை உடச்சி விட்றான். செஸ்ட்டு இப்போவே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்படியே இதை எடுத்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு செஸ்ட்டை மேக் பண்ணி வச்சதுக்கப்புறம்
என்னோடய இன்வென்ட்ரியில் முக்கால்வாசி ஸ்டோரேஜ் அந்த சைட் போனதுக்கப்புறம் நான் அந்த செஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ கிராஃப்டிங் டேபிள் இந்த இடத்துல ஃபர்னஸு எதுக்கு ஆப்போசிட்டில் வைக்கிறேன்னா ஃபர்னஸு வந்து ஸ்டோனு, கிராஃப்டிங் டேபிள் வுட்டு, அதனால தான் ரீஸ்பான்மெண்ட் செட் பண்ணி வச்சு கைஸ். அதை மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இது அப்படியே நைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தூங்கிடலாமா வேண்டாமா? நைட் ஆகுது தானே. ஆமாம் நைட்டு லைட்டாக ஆகுது கைஸ். தூங்கிட்டே போயிடுவோம். டக்குன்னு தொலைய மாட்டேங்குது. ஆகிட்டு. ஸோ நைட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து இந்த வுட்டை வெட்டிடுவோம். சரி, அதாவது இந்த மரத்தை வெட்டிடுவோம். நம்மளுக்கு அந்த அனிமல் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. தொண்டை வேறு கிச்சு கிச்சுமாக இருக்குது. கிச்சு அதை சொல்லுவாங்களே. ஸோ இதை அப்படியே வெட்டுன்னு வெட்டணும். வெட்டுறாடே கைப்புள்ள தாவடான்றமா வெட்டு. சரி, அது தாவறதுக்குலாம் அப்புறம் நடுவில் ஏதாவது சவுண்டு கேட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ணானா கூட லைக்காவது பண்ணுங்க கைஸ். என்ன வுட் இல்லையா? இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ பிளாங்க்ஸாக மாற்றினடா. வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வுட்டை லாகாக தாங்க கைஸ் இருக்குது. நான் இன்னும் பிளாங்க்ஸாகவே மாற்றலை. இப்போ பிளாங்க்ஸாக மாத்திரமே அதை நான் அப்புறம் மாற்ற ரெண்டே தான் இருந்துச்சு. சரி, இப்போ நம்மளால் செஸ்ட்டை மேக் பண்ண முடியும். 2 செஸ்ட்டை மேக் பண்ணிட்டு இங்கே ஒட்டுக்கா வச்சிட வேண்டியதான். இப்போ இதில் நமக்கு எல்லா இன்வென்ட்ரியில் உள்ள தேவையில்லாத பொருள் எதெல்லாம் இருக்கோ எடுத்து வச்சிடணும். நமக்கெல்லாம் ஸ்டோன் எல்லாமே நிறைய இருக்குது. இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா மாப் டவர்லாம் கட்டணும்ல. அது ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்ப்பீங்க. அப்புறம் 1 பிளாக் அடுத்த வீடியோ 1 பிளாக் போடலான்னு இருக்கேன். இல்லை மல்டிப்ளேயர் இதை யாரு கூட விளையாடி போடலான்னு இருக்கேன். எதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே பூட்டிகிட்டு போக வேண்டியதான். கடைசியாக இந்த வீட்டை பார்த்துக்குவோம் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது உடைக்கலாம் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் அனிமல் ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். ஆனால் வேறு இடத்துலலாம் நிறைய வேலை இருக்குது. அதில் மரத்தை உடைக்கணும். அதுக்கப்புறம் லேண்டை ஒழுங்கா இது பண்ணணும். இந்த வீடை மட்டும் உடச்சிட்டு லேண்டை கரெக்டாக இது பண்ணிட்டா முடிஞ்சு. தொடர்ந்து பேச முடியல கைஸ். தொண்டை வேறு கட்டிக்கிச்சு. விக்ஸு மாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, நான் எடுத்து வைக்க வேண்டியதான். ஃப்ளின்ட்டு நம்மளுக்கு தேவைப்படலாம், ஆனால் இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, ஓகே. எல்லாத்தையும் எடுத்து வைல. உள்ளெல்லாம் இருக்குது. பெட்டு வேறு என்னத்தை பண்ணேன்? ஓகே, கடைசியாக இந்த வீடை பார்த்துக்குவோம் கைஸ். கடைசியாக இல்லை, வீடை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கடைசியாக பார்த்துக்கன்னு நான் வேறு வாய் வைக்கிறேன். ஓகே, இந்த வீடும் கட்டியாச்சு. வேறு என்னத்தை பண்ணேன்? சாப்ளிங்லாம் எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன். ஸ்வாட் எடுத்து வைடாடே. என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? ஸ்டிக்ஸு. ஆமாம், இது அனிமல் ஃபார்ம் பண்ண ஸ்டிக்ஸு வேணுமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹோஸ் செஞ்சு நம்ம இந்த வீட் ஃபார்ம் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எது பண்ணுறேன்னு. ஓவோ கிராஃப்ட் பண்ணுவோமா? ஓகே, ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதான் நான் வந்துட்டு வாட்டர் பக்கெட்டே இல்லை. அப்புறம் எப்படி தான் ஃபார்ம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நதி ஓரத்தில் ஃபார்ம் தண்ணி வேணுன்னா கூட ஃப்யூச்சரில் பிடிச்சிக்கலாம். இப்போவே ஃப்யூச்சரை படுத்தி நினைக்கிறேன். இன்னும் ப்ரெசண்ட்டே ஒழுங்கா வரல. இது எங்கிட்ட போய் ஃப்யூச்சரை பார்க்குறது. இந்த இடம் போதுமா? போய் நம்மளுக்கு சீடு இல்லையா? செஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 2 சீடு. அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். இருக்குங்கடா, அந்த பண்ணியை பார்த்தோம்ல. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவா. ஸோ இப்போதைக்கு நம்ம சீடு கிடைக்குமான்னு பார்த்தோம். ஒரு சீடும் கொடுக்க மாட்டேங்கானுங்க. சரி, நம்ம செஸ்ட்டில் போய் ஏதாவது 2 சீடு இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். கரெக்டாக 2 இருக்குது. நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன் 2 கரெக்டாக. சரி, அப்படியே போயிட்டு சீடை எடுத்துகிட்டு போய் அங்கே பிளான் பண்ணிடுவேன். எங்கடா போச்சு? அங்கே இருக்கா? சரி, அப்படியே சீடியை எப்போவாது எடுத்துப்போம்.
எக்ஸ்ட்ரா சீட் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். இல்லையே, எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பிளேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். ஆனால் இப்போது பிளான் பண்ண போகிறதில்ல. இப்போயே சும்மா வச்சு பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறமா யூஸ் ஆகும். ஒவ்வொரு நேரமும் தோண்டிகிட்ருக்கேன்னா ஸோ இந்த டேரக்ட் யூஸும் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இவ்வளோ நேரம் இங்கே வச்சுட்டேனே. டேரக்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த அனிமல் ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டான லேண்டை வந்து ஷேப் பண்ணணும். அதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வில்லேஜை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையா, மாப் ஃபார்மை கட்டி வில்லேஜ் எதையாவது கூட்டிகிட்டு வரணும். அடுத்து என்ன பண்ணலாம்? ஆனால் இது வீட்டாக வந்ததுக்கப்புறம் தான் ஷீப் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக நான் சீடை போய் பொறுக்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போதைக்கு வளர்கிற மாதிரி தெரில. என்னத்தை பண்ணேன்? அப்புறம் சுகர் கேனை நட்டி வைப்போம். கடல்னே வருது. ட்ரவுனட் சாமி இருக்கா, அதுதான் வேஸ்ட்டு. தண்ணிக்குள்ளே இருந்தாலே போய் தான் அடிப்பான், ஒழுங்காகவே அடிக்க மாட்டான். இப்போ பாருங்க, இங்கே தான் இருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, நான் வுட் அப்புறம் ஃபைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அனிமல் ஃபார்ம் ஆகணும்ல, அதான். சொல்லப்போனால் இந்த பாதி கிளிப்பு வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது, அது வந்து நேற்று ரெக்கார்ட் பண்ணது. இன்றைக்கி நேற்றுன்னு சொன்னால் புரியாது. இது இப்போ இன்றைக்கி என்ன தேதி? 10ஆம் தேதியா? அந்த வீடு கட்டுறது நான் 9ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணேன். இது மாப் ஃபார்ம் பண்ணுறது 10ஆம் தேதி. ஒரு பெரிய கண்டென்ட்டாக கொஞ்சமாக போட்டால் தானே நல்லாயிருக்கும். சும்மா வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் யார் பாப்பா? அதுக்கு தான் வெயிட் பண்ணி போட்டேன். நான் வேறு 9th வேறு போயிட்டேனா, 12 மணி வரைக்கும் இது பண்ணேன். ஆமாம் ஈஸ், அது சொல்ல மறந்துட்டேன். அந்த வீடை கடைசியாக பார்த்துக்கோங்க, நல்லா இதுக்கு தான். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் இங்கேருந்து கொடுக்குறேன். முடியல கைஸ். இப்போ நம்ம இன்னொரு தடவை இந்த இடத்த லெவல் பண்ணணும். ஒரு இதாக இந்த ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து உடச்சி எடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்க. செவலை கிராஃப்ட் பண்ணிட்டு பாதி உடச்சாச்சு. இதுதான் உங்கள் வீடியோவில் காட்டலை. ஏன்னா இந்த வீடியோ மொத்தம் 40 நிமிஷத்துக்கு போச்சு. நான் கட் பண்ணி ஒரு 18 நிமிஷமா இப்போ எவ்வளோ இருக்குது? ஒரு 13 நிமிஷம் போயிருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். அப்படியே 50-50 நான் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், பார்ப்போம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிளேன் ஆக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஃபென்ஸு, அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையோடு இப்போ. ஸோ இப்போ இந்த ஃபென்ஸை நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாமா? எங்கே வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபென்ஸை? அது ராசியான இடமா இருக்கணும் அந்த இடம். இங்கே வச்சிடும். ஸோ இந்த இடத்த நான் ஸ்பீடப் பண்ணி காட்டுவேன், ஆனால் வாய்ஸ் மட்டும் ஸ்லோவாக பண்ணி காட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தடவை சொல்ல, 40 நிமிஷம் போயிட்டுல. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழே உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுருக்கோங்க. சீக்வெண்ட்லியாக பேசினா வாய் தாங்க சொல்லிக்குது. ஆனால் என்ன மல்டிப்ளேயர் விளையாடும்போது பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறதே தெரில. சரி, இப்போது மீதி ஃப்ரெண்ட்ஸை போட்டோம்ல. இப்போதைக்கு லைட் அப் பண்ணணும் எல்லா இடத்தையும். ஆனால் இங்கே மாப்ஸ் வந்து ஸ்பான் ஆகக்கூடாது. மாப்ஸ்னால் அந்த ஜாம்பி மாதிரி, இந்த பிக்கெல்லாம் சொல்ல, பிக்கு அதெல்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கு தான் வைக்கவே செஞ்சுருக்கு. அடுத்த எபிசோடில் ஏதாவது மைனிங் பற்றி போடலான்னு இருக்கேன். டைமண்ட் கிடைக்குதோ இல்லையா, ஆகலி சைனாவது எடுத்து தூக்கிட்டு வந்துடணும். அதான் என்னோடய கோலு. பார்ப்போம், எல்லாம் நம்ம கீழே இல்லை. ஸோ லைட்டப் பண்ணியாச்சு. நான் அப்புறம்தான் 20% தான் இருக்குது சீடை வச்சு. நான் இப்போ கோழியை தேடி போனேன். கோழின்னு கொக்குறவனும் கூவினாலும் வராது. ப்ளேஸ் பண்ணலாமான்னு பார்த்தா வேண்டான்னு என் மனசு சொல்லுது. இங்கே பிக்கு வேறு இருக்குது, ஆனால் தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா குழப்பமாக இருக்குது. அப்புறம் தான் பார்த்தேன், இங்கே ஒரு தெருக்கான்ல, இவன் கையில் லீஷன் அப்படி ஏதோ கயிறு இருக்கும் கைஸ். நான் கூட இந்த ஐடி கார்டுக்கு போடுற லேண்ட் கார்டு கேள்விப்பட்டிருக்கேன். இது கழுத்துக்கு மாட்டுற லீஷன் ஏதோ இருக்குது.
லேண்ட்லேடும் கழுத்தில் தான் மாட்டுவாங்க. அதாவது ஐடி கார்டுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு ட்ரேடிங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது வீட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹேயாக செஞ்சு பண்ணிடலாம். ஆனால் இவன் அடித்தது பாவம், ஆனால் வேறு வழி இல்லை. தெரியாமல் அவனை அடித்தான். எப்படி பார்த்தா அவனை கில் தான் பண்ண போனேன் லாமாவை. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 3 தான் கட்டியிருக்கேன். நான் மொத்தமாக நான் பிடிச்சிட்டு வரும்போது பிக்கு, ஷீப், அதாவது செம்பரியாடு, கோழி, சரி தமிழ்லேயே சொல்கிறேங்க, பன்னி, கோழி, செம்பரியாடு, அதுக்கப்புறம் என்னது மாடு, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ராவாக இதை கிராஃப்ட் பண்ணிட்டு வந்து வைக்க ஆரம்பிக்கணும். என்னால் முடியல பேசிகிட்டே இருக்கிறதுக்கு. இந்த வயசில் படிக்கணும். ஆனால் உங்களுக்காண்டி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்காவது லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி இதையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். பின்னாடி அப்பாவி மாதிரி ஒரு ஃபாக்ஸ் ஒருத்தன் வந்தான்ல, இந்த நேரத்தில் சும்மா இந்த பண்ணி எதுவும் மாட்டிக்கிச்சா. ஸோ இது ஒன்று இங்கே கூப்பிட்டு சும்மா ஆனால் ஹண்டிஸ் பண்ணிட்டு இங்கே வரலான்னு பார்த்தேன். சரி அந்த கோழி மட்டும் அங்கே போச்சு. ஓகேங்களா. சரி நான் கதவு போட்டு வந்து பார்த்தா அந்த ஃபாக்ஸ் மண்டை என்ன பண்ணிட்டான் பாருங்க, கோழியை கொண்டுட்டான். எனக்கு அப்படியே கடுப்பாச்சு. திருப்பி வேறு வந்தான் இன்னொரு கோழியை பிடிச்சிட்டு வரும்போது. அப்புறம் சொல்ல மாதிரி தான் இங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இங்கே 3வது பாட்டில் இங்கே தான் மைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா பார்ப்போம். ஆனால் இங்கே அயன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பிக்கு உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் விட்டு தான் வெளியே வந்திருப்பான். ஸோ அப்படியே தேடி போய்ட்டுருப்போம். இங்கே பூலாம் இருந்துச்சு, சும்மா வீட்டுக்கு அலங்காரம் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அடுத்து நான் ஏதாவது கோழி இதை தான் நான் அந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நிக்கோபார் மாதிரி எடுத்துகிட்டு வரலாக்கும் போது நைட் ஆகிட்டு, சரி உள்ளே கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தூங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. இவனை அப்படி கூப்பிட்டு டீஸை மட்டும் எடுத்துகிட்டு திடீர்னு உள்ளே விட்டேன். அப்புறம் நான் ஆடை பிடிச்சிட்டு விட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் ரொம்ப நாள் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இதை மிச்சத்தை ஆஃப்லைனில் வந்து இது பிடிச்சி போடுறேன். வீடியோ பார்த்து எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழே உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. டாட்டா பை see you later. நாளைக்கு பார்க்கலாம். Thanks for watching. Don't forget to subscribe the video.